अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वाशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 4வது நோன்பை நோற்றவர்களாக லுகர் தொழுகைக்கு பிறகு உள்ள இந்த ஹதீஸ் வகுப்பில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள ஒன்று திரண்டிருக்கிறோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வியாழக்கிழமை முதல் நோன்பு அன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் என்கிற நபிகளாரினுடைய பயிற்சி பட்டறையில் பயின்று தலை சிறந்த நபி தோழராக வாழ்ந்த அந்த தோழர் அவருடைய சில கருத்துக்களுக்கு இசைவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில ஆயத்துகளை சட்டங்களாக அருளினான் என்பதை நாம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? முன்னறிப்புகள் என்னதெல்லாம், என்னென்ன முன்னறிப்புகள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். மக்காமு இப்ராஹிமில் 2 ரக்காயத்து தொழ வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொல்றாங்க. அல்லாஹ் அதை கடமையாக்குறான். அடுத்து பத்ர் யுத்தத்தில் கைதிகள் விஷயத்தில் என்ன சட்டம் சொல்ல வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தை அல்லாஹ் ஆமோதிக்கிறான். ஹிஜாபுடைய சட்டம், நபிகள் பெருமகனார் அவர்களுடைய மனைவிமார்களுக்கென்று தனித்த ஹிஜாபினுடைய சட்டம் வர வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அல்லாஹ் அதை கடமையாக்குவது என்ற அந்த 3 காரியத்தை பார்த்தோம். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொன்ன இந்த 3 காரியத்தை தான் அல்லாஹ் அதற்கு இசைவாக நடந்து கொண்டான், அதாவது அல்லாஹ் ஆமோதிக்கிற விதத்தில் சட்டமாக ஆக்கினான். ஆனால் உண்மையில் இதை தாண்டி சில காரியங்களும் நடந்திருக்கிறது. இது இந்த 3 நேரடியாக நடந்திருக்கு. மற்ற விஷயங்கள்ல மறைமுகமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்துக்கு இசைவாக அல்லாஹ் நடத்திய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் மது தொடர்பாக அருளப்பட்ட வசனங்கள். ஆரம்ப நாட்களில் இஸ்லாமிய மார்க்கம் மதுவை தடை செய்யவில்லை. இஸ்லாம் மதுவை கொண்டு வரல, மது முன்னிருந்து இருக்குது. மார்க்கம் முதல்ல முக்கியமான சில காரியத்தை தடுத்து கொண்டே வருது. எடுத்த எடுப்புல ஷிர்கை தடுத்தது, விபச்சாரத்தை தடுத்தது, குழந்தைகளை கொல்லுவதை தடுத்தது. இதெல்லாம் முதல்ல எடுத்த எடுப்பில் தடை செய்யப்பட்டது. சில காரியங்கள் காலப்போக்கில் தடையாக மாறியது. வட்டி ஒரு காலம் கழிந்துதான் தடையாகுது. மது ஒரு காலம் கடந்து அதுவரை அனுமதியில் இருக்கு, பிறகு அல்லாஹ் தடை செய்கிறான். இது தொடர்பாக வர்ற செய்தி நீங்க பார்க்கணும்னா சுனன் திர்மிதியினுடைய 2966, அபூதாவத்தினுடைய 3185, நசாயி என்கிற ஹதீஸ் கிரந்தம் 5445. இந்த 3 அறிவிப்பிலுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மது தொடர்பாக அல்லாஹ் அருளிய ஒரு முக்கியமான முதன்மையான வசனம் சூரா பக்ராவில் 2வது அத்தியாயம் 119வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, மதுவை குறித்து, சூதாட்டத்தை குறித்து அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதுல பெரிய பாதிப்பு இருக்குது. இந்த மதுவிலும் சூதாட்டத்தில் என்ன இருக்கு? பாதிப்பும் கேடும் அசிங்கம் எல்லாம் பெருசா அதுல இருக்கு. ஓ மனாஃபியுல் லின்னாஸ், மக்களுக்கு சில நன்மையும் அதுல இருக்கு. நன்மை இல்லைன்னு மறுக்க முடியாது. எல்லா கெட்டதுலயும் கொஞ்சம் நல்லது இருக்கும், எல்லா நல்லதுலயுமே கொஞ்சம் ஏதோ ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். இது உலகத்துல அல்லாஹ் அமைத்த ஒரு நியதி. அப்ப அல்லாஹ் மதுவை குறித்து சொல்லும் பொழுது அந்த மதுவுல பெரிய பயங்கரமான பாவம் இருக்கு, பாதிப்புகள் இருக்கு, சில நன்மையும் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு ஓ இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபஇஹுமா, அதனுடைய நன்மைகளை விட பாதிப்பு மிக பெரியது அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இதுல ஒரு தெளிவான பார்வை வரல. உண்மையிலே அந்த வசனத்தை பார்க்கும்போது இதுல கேடுங்கிறான்ல, கேடு பெருசுங்கிறான். அப்ப ஹராம்னு சொல்லலையே, மக்கள் குடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க, இன்னமும் சில நபி தோழர்கள் குடிக்கிறார்களே, அப்ப இது குறித்த ஒரு தெளிவான விளக்கம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அந்த சபையிலேயே, இறைவா, மது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு நீத்தா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வசனம் வருகிறது. சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயம் 43வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ,
ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தக்கூலூன். நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு விளங்குகிற வரை, போதையாக இருக்கும்போது நீங்க என்ன செய்யாதீங்க, தொழுகைக்கு வராதீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அல்லாஹ் போதையில நிறைய கெட்டது இருக்குன்னு சொன்னானே தவிர குடிச்சிட்டு கூட வரலாங்கிற அடிப்படை தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அது தப்பெல்லாம் கிடையாது. சாராயம் குடித்து கொண்டு ஒரு நபி தோழர் வருவார் தொழுகைக்கு, அது தடுக்கலாம் முடியாது. இப்ப அல்லாஹ் என்ன தடை விதிக்கிறான்னா, நீங்க தொழுகைக்கு வரும்போது போதையா இருக்கக்கூடாது. என்ன ஓதுறோன்னு கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு அந்த பிரம்ம பிடிச்ச நிலைக்கெல்லாம் போயிடக்கூடாது. இந்த வசனம் உண்மையில் அருளப்பட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு முறை மதீனா நகரத்தில் அன்சாரி தோழர்கள் சிலர் முஹாஜிர் தோழர்களுக்கு மது விருந்து கொடுக்கிறாங்க. அந்த விருந்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள்? அலி இப்னு அபி தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், இவங்களாம் சொர்க்கவாசி. இவங்கெல்லாம் போய் அந்த மது விருந்தில் கலந்து கொள்கிறார்கள். அப்போ மகரிப்புடைய நேரம் வருது, அவங்க அங்கேயே தொழுகிறாங்க. பள்ளிக்கு வர்ற அளவுக்கு அவங்களுக்கு திடகாத்தனம் இல்லை, அங்கனே வீட்டிலேயே தொழுகிறாங்க. அலி ரலியல்லாஹு தான் தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும் பொழுது சூரா ஓதுறாங்க, குல்யா அய்யுஹல் காஃபிரூன் அப்படிங்கிற சூறாவை ஓதுறாங்க. அதுவே ஒரு கிரிட்டிக்கலான சூறா. ஒரு வார்த்தையில எழுத்த மாத்திட்டீங்க, விபரீதமான விளக்கம் வந்துடும். அதுல நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்க வணங்குறதை நீங்க வணங்க மாட்டீங்கன்னு வருது. ஒரு சின்ன வார்த்தையை மாத்திட்டே என்ன ஆயிரும், நீங்க வணங்குறத நாங்க வணங்குறோம், ஷிர்க்க போதிக்கிற மாதிரி ஆயிரும். அல்லது நாங்க வணங்குறத நீங்க வணங்குறீங்கன்ற மாதிரி ஆயிரும். அப்ப அந்த சூறாவை ஓதுகிறார்கள். போதை மயக்கத்தில் அலி ரலியல்லாஹு அந்த சூறாவை தப்பும் தவறுமாக ஓதி விடுகிறார்கள். அப்ப இதை காரணம் வைத்து தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா. அன்தும் அதாவது நீங்கள் போதையாக இருக்கும்போது நீங்கள் சொல்லுவது உங்களுக்கு விளங்குகிற வரை நீங்க என்ன செய்யாதீங்க, தொழுகைக்கு வராதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளுகிறான். இப்ப ரசூலுல்லாஹ் மறுபடியும் என்ன பண்றாங்க? உமர் ரலியல்லாஹு அழைக்கிறாங்க. உமரை வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமருக்கு இதுலயும் தெளிவான ஒரு பார்வை வரல. தொழுகைக்கு வரும்போது குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னா தொழுகைக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு வரலாம், தொழுகைக்கு வரும்போது தண்ணி குடிச்சிட்டு வரலாம், பாலை குடிச்சிட்டு வரலாம், எதனாலும் செஞ்சுட்டு வரலாம். மது வருந்துட்டு வராது அப்படின்னா ஏன் அது குறித்து இன்னும் ஒரு தெளிவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உடனே கை ஏந்துகிறார்கள். இறைவா, இது குறித்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவை நீ கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்றாங்க. இன்னும் சில நாட்கள் கழித்து அடுத்த ஒரு வசனம் அருளப்படுகிறது. சூரா மாயிதாவினுடைய 90, 91வது. இதான் மது ஹராமாக்கப்பட்டதனுடைய வசனம். இது 90வது வசனத்துல ஹராம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான். இன்னமா யுரிது ஷைத்தான் அய்யூகிய பைனக்குமுல் அதாவத்து வல் பகதா ஃபில் ஹம்ர் வல் மைசிர். இந்த ஷைத்தான் இருக்கிறானே உங்களுக்கு மத்தியில் பகைமையை, வெறுப்பை ஏற்படுத்துகிறான். இந்த மது வச்சு தான் ஏற்படுத்துறான், இந்த சூதாட்டத்தை வைத்து தான் ஏற்படுத்துகிறான். வயு சத்தக்கும் அன் திக்ரில்லா வ அனி ஸலா. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு, தொழுகையை விட்டு உங்களை தடுத்து கொண்டிருக்கிறான். ஃபஹல் அன்தும் முன்தகுன். நீங்க இது வந்து விலக மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்டு, இனிமேல் மது என்னது, கியாமத் நாள் வரை சமுதாயத்துக்கு ஹராம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான். இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மதுவை விற்பது, வாங்குவது, தயாரிப்பது எல்லாத்தையும் முற்றுமுதலமாக தடை செய்து விட்டார்கள். இது அருளப்படுவதற்கு வேற வேற காரணங்கள், காரியங்கள் காரணமாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய பிரார்த்தனையும் இதுல பார்க்க முடியுது. ஒரு வசனம் அருளப்படுது, ரசூலுல்லாஹ் உமரை கூப்பிடுறாங்க, அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமருக்கு அதுல ஒரு தெளிவு இல்லை, எல்லாம் இன்னும் தெளிவா விளக்கம் கொடு அப்படின்னு கேட்டுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு போறாங்க. மறுவசனம் வருது, உமர் ரலியல்லாஹு அவங்க அழைக்கப்படுறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கும் போது, சொல்லி கொடுக்கும் போது உமர் ரலியல்லாஹு பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப இறுதியாக இந்த வசனம் அருளப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, இப்ப தெளிவு கிடைச்சிருச்சு, இனிமேல் என்னது மது சமுதாயத்தில் எந்த காரணத்தை கொண்டு அதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு செல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மது தடுக்கப்படுவதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய பிரார்த்தனையும் ஒரு காரணம், பல காரணங்கள்ல இது ஒரு காரணம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் செயல்களால் சில மார்க்க வழிமுறைகள் அனுமதி காரியம் வந்த நிகழ்வுகள் என்று எடுத்துக்கொண்டால், நபிகளார் காலத்தில் மதீனாவில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒருவன் இருந்தான். இஸ்லாத்துக்கு வந்தவன், ஆனா மனசளவில் அவன் இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாத்தை எப்படி அழிக்கலாம், குழி தோண்டி புதைக்கலாம், ஏன்னா அவன் வந்து பூர்வீக மதீனாக்காரன். அவன் வந்து மதீனாவுக்கு இன்னொருத்தர் வெளியூருக்காரர் வந்து ஆட்சி அமைக்கிறதும் மற்ற ஊருக்காரங்களை அங்க வந்து வாழ்றதும் அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு இஸ்லாத்து மேல கோபம்லாம் கிடையாது. நம்ம ஊரை நம்ம தானே ஆளணும், வேற ஊருக்காரர் ஆளலாமா? அப்ப உள்ள இருந்தே ஏதாவது இவரை பற்றி தப்பு தவறுமான கருத்துக்களை வெளியே சொல்லி இந்த மார்க்கத்தை மொத்தமா ஊட்டி மூடிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு உள்ள வந்தவன் ஒரு மகா ஷைத்தான். இந்த அபூஜகளை விட கேடு கட்டவன். எதனால்னா வெளியே நின்று எதிரியாக நின்றவன் வேற, இவன் உள்ள நின்று எல்லா விதமான குழப்பத்தையும் பண்ணான். சஹாபாக்களுக்கு மத்தியில சண்டை மூட்டி விட்டவன் இவன். எல்லா விதமான குழப்பம்,
அத்தனைக்குமான ஒரு அஸ்திவாரமாக உச்சாணியாக நின்றவன் இவன். இப்படிப்பட்டவன் ஒரு நாள் மௌத் ஆயிட்டான். இவருடைய மகன் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அவர் பேர் அப்துல்லா, வாப்பா பேரும் அப்துல்லா, பையன் பேரும் அப்துல்லா. ஆனா அவர் சஹாபி. அவர் அவர் வாப்பா ஏத்துக்கிட்டாருன்னா இஸ்லாத்துக்கு வந்தாரு, உலமார ஏத்துக்கிட்டாரு. நம்ம வாப்பா எப்படி வந்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது, மற்றவங்க யாருக்குமே. அவர் நயவஞ்சகன்கிறத தெல்ல தெளிவாக தெரியாது. அப்ப இவர் வாப்பா வந்துட்டாரு, நம்மளும் வந்துட்டோம். இந்த மார்க்கத்தை தெல்ல தெளிவாக பிடிமானத்தோடு பிடித்து கொண்டவர். இப்ப வாப்பா மௌத்தான உடனே யாரும் தொழுகைக்கு வரல. எப்படி வருவாங்க? பல மக்களுக்கு இவருடைய அநியாயம் தெரிஞ்சுதா? யாரும் வரல. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த அப்துல்லாங்கிற பையன் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தொழுகைக்கு வாங்க. நீங்க வந்தாங்க என்ன செய்வாங்க? மக்களும் கண்டிப்பா தொழுகைக்கு வருவாங்க. எனக்கு 2 கோரிக்கை இருக்கு. ஒன்னு, உங்களுடைய ஆடையை கலட்டி தாங்க, என்னுடைய தகப்பனாருக்கு கஃபனாக நான் அதை உடுத்த நான் விரும்புறேன். 2வது, நீங்க தொலை வைக்கணுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை கலட்டி கொடுக்கறாங்க. அதுல யாரும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. தொழுகைக்கு புறப்பட்டு ரசூலுல்லாஹ் போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க போய் உனக்கு தொலை வைக்காதீங்க. இவன் பாவிங்கிற இடத்துல உள்ளவன் கிடையாது, இவன் இஸ்லாத்தையே அழிக்க நினைச்சவன். ஒருத்த உள்ள நின்றுட்டு பாவம் செஞ்சா வேற, விபச்சாரம் பண்ணா, மது வருந்தனா, திருடுனா அது வேற. இவன் இஸ்லாத்தையே அழிக்க நினைச்சான். இவனுக்காக நீங்க தொலை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. சூரா தௌபால வருது 80வது வசனம். இஸ்தக்ஃபிரு லஹும் அவுலா தஸ்தக்ஃபிரு லஹும், நீங்கள் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடினாலும் பாவமன்னிப்பு தேடாமல் இருந்தாலும், இன் தஸ்தக்ஃபிரு லஹும் 70 மர்ரத்தன், 70 முறை அவர்களுக்காக நீங்கள் பாவமன்னிப்பு தேடினாலும், ஃபல யக்ஃபிருல்லாஹு லஹும், அவர்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். இப்படி ஒரு வசனம் இருக்கு 9ல 80வது வசனம். ரசூலுல்லாஹ் அதை ஓதி காட்டிட்டு என்ன சொன்னாங்க? மன்னிப்பு தேடினாலும் தேடலைன்னா நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். மன்னிப்பு தேடாதன்னு சொல்றானா? என் மன திருப்திக்கு நான் போய் கேட்டுறேன்னு. என் உம்மத்துல ஊர்ல ஒருத்தன் அவன் நரகம் போறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிடக்கூடாது. நம்ம கேட்கறத கேட்டுருவோம், மறுக்கிறத மறுத்துட்டு போட்டு, நமக்கு அது தேவையில்லை. அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க போறாங்க, தொழுகையும் நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு கண்டித்து இன்னொரு வசனத்தை இறக்குறான். இதனுடைய தொடர்ச்சியில் வருது 9ல 84. ரசூலுல்லாஹ் ஓதுனது 80வது வசனம், இது 84வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன். அப்படிப்பட்ட, அதாவது குஃபருடைய நிலையில் மரணித்தவர்களுக்கு நபியே நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யாதீங்க? தொழுகைக்கு போய் நிக்காதீங்க. வலா தக்கும் அலா கபரிஹி, அவங்க கபர்ஸ்தானுக்கு போய் நிக்காதீங்க. இன்னஹும் கஃபரும் பில்லாஹி வ ரசூலிஹி, அவங்க அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை மறுத்தவர்கள். ஓ மாத்துவஹும் ஃபாசிகூன், பாவியாவே இருந்த நிலையில மௌத்தானவன், அவனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? தொழுகைக்காக போய் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன அந்த கருத்தை ஆமோதிக்கிற விதத்துல இனிமேல் இப்படிப்பட்ட கோஷ்டிக்கு போய் நிக்காதீங்க. ஒருத்தர் தெல்ல தெளிவா தன்னை முஸ்லிம் என்று அவன் அடையாளப்படுத்தணும். மனசுக்குள்ள குஃப்ர் இருந்து வெளியே தெரியலன்னா பிரச்சனை இல்லை, நீங்க உள்ளத்தை ஆய்வு செய்யக்கூடியவர் இல்லை, நீங்க போய் தொலை வைங்க. அவன் தான் வெளிப்படையாவே நடந்தானே, வெளிப்படையா சூழ்ச்சி பண்ணா, எல்லா விதமான அசிங்கத்தையும் ஆபாஸ் எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சான். அப்ப அவனுக்காக போய் நீங்க தொழலாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கண்டிக்கப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்று என்பதை பார்க்க முடிகிறது. இந்த செய்தி எல்லாம் சஹீஹ் புகாரி 1269, திர்மிதி 3023 ஆகிய நபிமொழி. 3வது ஒரு தகவல், இந்த பாங்கு இருக்குல்ல, மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலம் பாங்கு கிடையாது, பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் கிடையாது. மதீனாவுக்கு வந்த உடனே சஹாபாக்கெல்லாம் மஷூரா பண்றாங்க, நம்ம தொழுகைக்கு மக்களை அழைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சு அழைக்கணும், என்ன செய்யலாம்? சில நபி தோழர்கள் சொல்றாங்க நெருப்பு மூட்டுவோங்கிறாங்க. நெருப்பு மூட்டுவோம், அது புகையா மாறும். புகை வருவதை வைத்து என்ன மக்கள் நினைச்சுக்குவாங்க? தொழுகை நேரம் வந்துருச்சு, ஒருவேளை அல்லாஹ் அதை அப்படி ஆக்கியிருந்தோம்னா இப்ப பள்ளிவாசல் பாங்கு கிடையாது, நெருப்பு தான் மூட்டப்பட்டிருக்கணும். அப்ப இன்னொரு கூட்டம் நெருப்பு வேண்டாம், நெருப்பு வணங்குற ஒரு கூட்டம் இருக்கிறான், அவனுக்கு இது ஒத்ததாக அமைஞ்சிரும், அதை விட்டுருவோம். அப்ப மணி அடிப்போம், பெல்லு, அதாவது மணி கூண்டாக அமைத்து மணி அடிப்போங்கிறாங்க. இல்ல அதுவும் இன்னொரு கூட்டத்தாருக்கு உவமையாக அமைந்து விடும். கொம்பு ஊதுவோம், இந்த சங்கு தெரியும்ல, கைக்குள்ள அடங்கினா சங்கு கொஞ்சம் பெரிய அளவுல உருவாக்கப்பட்டு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சத்தமிட்டு அபாய ஒளி எழுப்புவதற்கானது. அப்ப அப்படி அந்த கொம்பு ஊதி மக்களை அழைப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் இன்னொரு கூட்டத்துக்கு ஒப்பாக அமைந்து விடும் அப்படின்ற மஷூரா நடக்கும்போது அப்ப மக்கள்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு கண்டாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு நபரே தொழுகைக்கு போய் அழைப்பு விடுக்கிற மாதிரி, பேசாம அப்படி பண்ணிட்டா என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. கரெக்ட் தான், உமரினுடைய கனவுக்கு அந்த கனவின்படியே நம்ம என்ன செய்வோம்? தொழுகைக்காக அழைப்பு விடுக்கிற ஒரு நபரை நம்ம உருவாக்குவோம் சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வாசகத்தை சொல்லி கொடுக்குறாங்க, இன்னென்ன வாசகம், இப்படிதான் சொல்லணும். பாங்கனா ரெட்டப்படை, இக்காமத்தனா ஒற்றைப்படை, இன்னென்ன வாசகம் இப்படி அமைக்கப்படணுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப பாங்குக்கான ஒரு அஸ்திவாரமாகும் யார்கிட்ட இருந்தா வந்தது?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரதியல்லாஹு அவங்களுடைய உள்ளத்தில் கனவாக ஒரு உதிப்பாக ஏற்படுத்தி அதை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்த வைத்து அதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்துக்கு பாங்கு வந்தது. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இது மாதிரி அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முஹத்திஸூன், இவர் யார்? எல்லா சமுதாயத்திற்கும், அதாவது உள்ளத்தில் ஒரு உதயம் ஏற்படுத்தப்படுகிற நபர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் நபர்களை தருவான். நம்முடைய சமுதாயத்துக்கு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னா அது யாரு தான்? இந்த உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கு நாம தெரிந்து கொண்டதிலிருந்து கேள்வி கேட்போம். எத்தனை நிகழ்வுகள், என்னென்ன வசனங்கள்? கை தூக்குங்க. எத்தனை நிகழ்வு, என்னென்ன வசனம்? கை தூக்குங்க. வசனங்கள் தெரியலையா? வசனம்னா நம்ம அந்த அரபு அந்த தமிழ் வேண்டாம். என்னென்ன கருத்துல இப்படி இப்படி வசனம் வந்துச்சு? சொல்லுங்க. கருத்து தான். சரி சரி, 2 3வது பாகம் 3 விஷயம் வந்துருச்சு. வசனம் என்ன? வசனம்னா நீங்க வந்து கரெக்டா அது அப்படியே அக்யூரேட்டா வரணுங்கிறது இல்லை. இல்ல அதான் அப்படி நம்பர் கூட வேண்டியது இல்லைங்கிற, அதுல என்ன வருதுங்கிற. தொழுது விட்டு பள்ளிக்கு வராதீங்க. சரி சரி சரி, வேற 3 வசனம் மதுவுக்கு வந்துச்சு. சரி, அது வசனம் சூறா பேர் வேண்டியது இல்லை. என்ன வசனம் சொன்ன மாயிதால வந்து சரி 80 81. வேற அல் பக்கரால என்ன வந்துச்சு? இது முக்கியமான வசனம். சரி, 3 வசனம் வந்துட்டு அந்த பாவ மன்னிப்புக்கு தௌபால வருது. என்ன வசனம்? என்ன வசனம்? என்ன வசனம்? நம்பர் நீங்க நோட் பண்ணிட்டீங்க, நல்லா தெரியுது. அபூ உபைதாவுக்கு இன்ஷா அல்லாஹ் நோட் பண்ணிக்கோங்க. கொடுக்க சொன்னாங்களா? சரி. அதாவது நான் அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 5 வசனம் நம்ம சொல்லியிருந்தோம். 3 வசனம் மதுவுக்கு, 2 வசனம் பாவ மன்னிப்புக்கு. இந்த பாங்குக்கு வசனம்லாம் கிடையாது. இந்த மதுவுக்கு வந்து 3 வசனம். முதல் வசனம் வந்து என்னன்னா, மதுவில் நிறைய தீமையும் கொஞ்சம் நன்மையும் இருக்கு, நன்மையை விட தீமை தான் அதிகம் அப்படின்னு நல்லா சொல்றான். உமர் ரலியல்லாஹு துஆ செய்யறாங்க. அடுத்த வசனம் வந்து எப்படி வருதுன்னா, நீங்க தொழுகைக்கு வராதீங்க, பள்ளிக்கு இல்லை, தொழுகைக்கு வராதிங்க. நீங்க சொல்றது உங்களுக்கு புரியுற வரைக்கும் தொழுகைக்கு வராதிங்க, வீட்லயோ பள்ளியிலயோ தொழக்கூடாதுங்கிறது அதுக்கு அர்த்தம். 3வது வசனம், இதனால் அல்லாஹ் உங்களுக்கு வந்து ஷைத்தான் வந்து பகைமை ஏற்படுத்துறான், எனவே மது உங்களுக்கு முற்று முதலமாக தடை. முதல் வசனம் வந்தது பக்கரா, 2வது வந்தது நிசா, 3வது வந்தது மாயிதா. சரிங்களா? பாவ மன்னிப்புக்கு ஒரே சூரா தான், தௌபால வந்துச்சு 80 84. முதல் வசனம் எப்படி வருதுன்னா, நீங்க துவா செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், 70 முறை கூட கேளுங்க நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டான்ல. நபி நினைச்சாங்க 70 முறை கேட்டா ஏத்துக்க மாட்டான், ஏத்துக்க வேண்டாம், அது வேற, நம்ம கேட்டுட்டு போயிருவோமே அப்படின்னு நபி நினைக்கும் போது அடுத்த வசனங்கள்ல என்ன சொல்லிட்டான்ல 84ல, கேட்கவும் கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் தடுத்தான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.